cutie pies, welcome to my channel. And இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸும் போடுங்க. இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஆகும். இதை எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும்டா கியூடி பாய்ஸ். அண்ட் நம்ம இப்போ டேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஏஜ் கேப் மேரேஜ், இன்னசென்ட் மாமா இப்போ ஹாட் மாமா அப்படின்றது தான் டைட்டிலே. ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அந்த அளவுக்கு எதுவுமே வராது, பட் ஆனால் போக 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 வரும். ஓகேவாடா கியூடி பாய்ஸ், இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் டயாங் யார் அப்படின்னா, அவர் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன். அண்ட் ஒயன் யாருன்னா, ஒயனுக்கும் டயாங்க்கும் 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏஜ் இருக்குது. ஸோ ஒயனோட ஏஜ் அதிகம். இப்போ இப்படி தான் ஸ்டோரிக்குள்ளார போகும். ஸோ ஒயன் பெரிய பொண்ணு, டேங் சின்ன பையன். இவங்க 2 பேருக்குள்ளார எப்படி மேரேஜ் ஆகுது, என்ன சுச்சுவேஷனில் மேரேஜ் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். டயாங் இப்போது அவரோட மாமா வீட்டில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா, அங்கேருந்து காலேஜ் ரொம்ப பக்கம் அப்படின்றதுனால அங்கே இருந்து போகலாம் அப்படின்ட்டு, அதாவது உங்கள் வீடு ஒயனோட வீட்டில் இருந்து தான் அவங்க காலேஜ்க்கு போகிறாங்க. அண்ட் அவங்களுக்கு டேயாங்க்கு பிடிச்ச கோர்ஸு, பிடிச்ச காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக போகிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி நம்ம டேயாங்கோட காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. ஒயனும் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒயனே டேயாங்க காலேஜில் போகும்போது சரி ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க தான் கூப்பிட்றாங்க. டேயாங், சொல்லுங்கள் நீ, நான் உன்னோட காலேஜ் என்னோடய ஆஃபீஸ் போகிற வழியில் தான். ஸோ நான் டெய்லியும் நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ஒயன் கேட்குறாங்க. சரி ஓகே அண்ணி, என்னை ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம டேங்கும் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஏன் அண்ணி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ ஒயன் பெரியவங்க, ஸோ டேங் சின்னவங்க, மாமா பொண்ணு அப்படின்றதுனால ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் வரும். ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ டேயாங்க கூட்டிகிட்டு தான் ஒயன் அவங்களோட ஸ்கூட்டி பெப்பில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் டேயாங் காலேஜெல்லாம் நல்லா பார்த்து தானே, விசாரிச்சு தானே ஜாயின் பண்ணியிருக்க, கோர்ஸ் எல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்னு நம்ம ஒயன் கேட்குறாங்க. டேங்கும் அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச கோர்ஸ், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, எனக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ்லேயே எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சூன் நம்ம டேங்கோட காலேஜும் வந்துருச்சு. ஒயனும் ட்ராப் பண்ணிட்டு அவங்க அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நம்ம டேயாங் போய்கிட்டு இருக்காரு. இதில் நம்ம டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு யார் அப்படின்னா, நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான். ஸோ மெக்னேலைன் அப்படியே வந்துடுறாங்க இதில். ஸோ அவங்க டேயாங் அவரோட கிளாஸுக்கு போய்ட்டு அவர் உட்காந்துருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காரு. அந்த டைமில் தான் நம்ம ஜிமின் என்ட்ரி கொடுக்குறாரு. ஜிமின் சரி நம்ம எங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் டேயாங் தனியாக உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாரு. பரவாயில்ல, நம்ம இவங்க கூடயே போய் உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் டேயாங் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. ஹாய் ஜிமின் டேயாங் கிட்ட சொல்கிறாரு. ஹாய், நான் ஜிமின், உங்கள் பேர்? ஸோ 2 பேரும் அப்படியே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அண்ட் சூன் ஜங்குக்கும் வராரு. ஸோ 3 பேருமே ஒரே பெஞ்சு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அண்ட் இப்படியே தான் ஃபியூ டேஸுமே போகுது. டெய்லியும் ஒயன் காலேஜில் ட்ராப் பண்ணிடுறது. அண்ட் அவங்க போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டேயாங் திரும்பி ரிட்டர்ன் போயிடுவார். இப்படியே தான் ஃபியூ டேஸ் ஆகுது. அந்த லைக் ஒரு 6 months அந்த மாதிரியான பீரியட் போய்கிறது. ஸோ அந்த 6 months கழித்து ஒரு நாள் டேயாங் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு சீரியஸான ஃபேஸோடு தான் அங்கே எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. டேயாங்கு புரியல, ஏன் இவ்வளோ சீரியஸாக எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு மாமா, என்ன இல்லை சீரியஸாக ஏதோ பேசிகிட்ருக்கீங்க போல், என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வா டேயாங்க, வந்துட்டியா, காலேஜ்லாம் எப்படியே போச்சு? நல்லா போச்சு மாமா, சொல்லுங்கள் என்னாச்சு, ஏதோ ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க போல், என்ன சொல்லுங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் கேட்குறாரு. வா உட்காரு. டேங்கோ உட்காந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒயனுக்கு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அவளுக்கும் வயசாயிட்டே போகுது. அதான் சரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஓ சூப்பர் மாமா, மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. இன்னும் இல்லை, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். சரி அதான் வந்து அவகிட்ட எப்படி வந்து இதை சொல்கிறது அப்படின்னு தெரியல. அதனால தான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கோம். அவ்வளோ தானே மாமா, சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. பட் ஆனால் இது படத்தில் வர மாதிரி தான். என்னடா சொல்கிற? ஆமாம் மாமா, நம்ம எத்தனை படத்தில் பார்த்துருப்போம். பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி நிறையா படம்லாம் பார்த்துருக்கோம்ல மாமா. அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியது தான் மாமா அப்படின்னு வந்து நம்ம டேங் சொல்கிறாரு. அட இது நமக்கு தோணாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. லைக் எந்த மாதிரினா, அங்கே அவங்களோட பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அந்த மாதிரியான ஒரு செட்டப்பை பண்ணுறாங்க. ஸோ லைக் ஒயனும் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வராங்களா. எல்லோரும் சோகமாக இருக்காங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் வந்து சோகமாக உட்காந்துட்ருக்கீங்க? அப்போ வந்து ஒயனோட அம்மா தான் வந்து, பாட்டிக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான். எப்போ வேணாலும் எதுவும் வேணாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்து ஒயனோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எமோஷ்னல் டைலாக், இந்த மாதிரி உன்னோட கல்யாணத்தை கடைசியில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கப்புறமா தான் நான் கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷ்னலாக அவங்க பேசி நம்ம ஒயனையும் வந்து மேரேஜ்க்கு ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. பட் ஆனால் வெளியே காட்டிக்கல. ஸோ டேங்கோட பிளானும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ரொம்ப வந்து எல்லாம் தேடிட்டுருக்காங்க. அண்ட் டேங்கும் வந்து காலேஜில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சைடில் யாராவது மாப்பிள்ளலாம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்டேயும் ஜங்குக் கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, என் அண்ணன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் தாண்டா இருக்கான், வெட்டியாக தான் சுற்றிட்டு இருக்கான், வீட்லேயும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தள்ளி போட்டுகிட்டே இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நம்ம டேங்கிட்ட சொல்கிறாரு. அப்படியாடா, நீ வந்து அவரோட ஃபோட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட நான் காட்டுறேன், மேபி செட் ஆச்சுன்னா கூட ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சரிடா, நான் என் வீட்டில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகுது. அண்ட் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. சொன்ன மாதிரியே வந்து ஜங்குக் அவன் வீட்டிலலாம் பேசி அந்த ஜங்குக்கோட அண்ணன் யாருன்னா ஜின்னு தான். ஸோ ஜின்னோட ஃபோட்டோ, அவரோட ஜாதகம் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து நம்ம டேங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. டேங்கோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதே மாதிரியே வந்து ஒயனோட ஃபோட்டோ அண்ட் ஜாதகத்தை வந்து நம்ம ஜங்கு கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ 2 பேருமே வந்து பார்க்குறாங்க அவங்கவுங்க வீட்டில். ஸோ எல்லாம் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால வந்து சரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்றதுனால இதில் மோஸ்ட்லி ஹாப்பியாக இருக்கிறது யாருன்னா டேங்கும் ஜங்குக்கும் தான். ஸோ ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க இப்போ ரிலேஷன்ஸாக ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஜிமின் கேட்குறாரு, டே உனக்கு ஏதாவது தங்கச்சி இருந்தால் சொல்கிறா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 3 பேரும் ஃபேமிலி ஆயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து டேங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஜங்குக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. என் தங்கச்சியே இருந்தாலும் அவனுக்கெல்லாம் வந்து கல்யாணம் தண்டை பண்ணி தரமாட்டேன்டா, நீ சரியான பர்வெட்டு ஃப்ளர்ட்டு, இந்த மாதிரி ஒரு பையனுக்கெலாம் நான் என் தங்கச்சி தரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டேங்கு ஜங்குக்கும் அந்த மாதிரி டீஸ் பண்ணி அவங்க ஜாலியாக வந்து பேசிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஃபைன் டே வந்து மாப்பிள்ளை பார்க்குற, அதாவது நம்ம ஜின்னு வந்து ஒயனை பார்க்க வராங்க. ரொம்ப வந்து இப்போ எப்படி வந்து ஒயனை வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஜின்னியும் வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அவரும் வந்து பார்க்க சரி வேறு வழி இல்லை, நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜின்னும் இருந்திருப்பார். ஸோ இப்போ பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தான். அங்கே வந்து நம்ம ஜின்னோட ஃபேமிலி, நம்ம ஜங்குக்கி, அவரோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே ஒயன் வந்து ரூமில் இருக்காங்க.
ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஒயனை கூப்பிடுறாங்க. ஒயனும் வந்து வராங்க. அங்கே இருக்கிற அதில் ஜின்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஒயனை பிடிச்சி போச்சு. நம்ம சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட்டு இது எதுவுமே வேண்டாம், நம்ம டைரெக்டாக மேரேஜ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. லைக் ஒரு மாதத்துக்குள்ளாரே ஒரு 10-15 நாள்லேயே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரொம்பவும் வந்து ஏஜ் ஆயிருச்சு அப்படின்றதுனால அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸு, அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, இதை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இது எல்லாத்துலேயுமே டேயாங் வந்து ரொம்ப அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் கூட அங்கே போகிறது, இங்கே போகிறது, இதை வாங்குறது, அதை வாங்குறது, செம்மையாக கிராண்டாக பண்ணணும், செம்ம வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு நாள் தான் வந்து லைக் ஒயன் வந்து கார்டனில் அவங்க நடந்துட்டுருக்காங்க. டேங் பார்க்குறாரு, ஏன் வந்து இவங்க நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து ஒயன் கிட்ட சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அண்ணி, ஓ டேங் நீயா, என்னடா இன்னும் தூங்கலையா நீ? இல்லை, நீங்கள் நடந்துட்டுருக்கிறத பார்த்தேன், ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரியே இருக்கே, என்னாச்சு? அதான் கேட்டு போகலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். இல்லை, ஏதோ இருக்கு, சொல்லுங்க நீ, என்னாச்சு? எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியலடா. ஜின்னுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுடா. ஏன் என்னை அப்படி சொல்கிறீங்க? வீட்டில் தான் வந்து அவரை பார்த்துட்டு ஓகேன்னு தானே சொன்னார். அவர் எங்கடா சொன்னார்? அவர் வீட்டில் தான் எல்லாம் பிடிச்சிருக்கு, ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம், அவர் வேண்டாம் வெறுப்பாக சொன்ன மாதிரி தாண்டா எனக்கு இருக்குட்டாங்க. அப்படிலாம் இருக்காதனே, அவர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் மேரேஜ் வச்சுக்கிட்டு ஏன் வந்து இப்படி யோசிச்சுட்ருக்கீங்க? எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கும் வந்து லைக் 2 பேருமே மனசை விட்டு பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. அண்ட் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, மேரேஜ் டேவும் வருது. லைக் இன்றைக்கி நைட்டு வந்து ரிசப்ஷன் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அந்த டைமில் நம்ம ஜின்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றாங்க, என்ட்ரி கொடுக்குறாங்க, லைக் கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒயன் கூட எல்லாமே சேர்ந்து பண்ணுறது, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு ஜின்னுக்கா. இந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டுருக்கு. இதில் வந்து செம்மையாக வைப் பண்ணிட்டு ஹாப்பியாக பாட்டு போட்டு டான்ஸு வைப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேயாங்கு ஜிமின்னு சொல்லிட்டு 3 பேரும் செம்மையாக சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கு. அண்ட் வந்து நைட்டு ஆகுது. ஸோ நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஜின்னு நம்ம ஒயன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒயனோட டோரை நாக் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் டேயாங் வந்துடுவார். என்னன்னா, என்ன அண்ணியை பார்த்து பார்த்து ரொமான்ஸு பேசுகிறதுக்கெலாம் வந்துட்டீங்க போல், இவ்வளோ நாள் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ, இவன் வேறு நேரங்காலம் தெரியாமல் வந்து கடுப்பேற்றுறானேன்னு அவர் மனசுலேயே நினச்சிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் இல்லை, சரி சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பேசுறதுக்கு மட்டுமா வந்திருக்கீங்க? அதுவும் ரகசியமாக வந்திருக்கீங்க, பொய் தானே சொல்கிறீங்க அண்ணா? அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒயன் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா 2 பேருமே நின்றுட்டுருக்காங்க. அண்ணி பார்த்தீங்களா, அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்காரு, நான் அப்போவே சொன்னல அண்ணன் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, அண்ணன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்திருக்காரு, சரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் அங்கேருந்து போயிடுறாரு. அவர் பேசலான்ட்டு போகும்போது கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஜின்னோட அம்மா வந்திருப்பாங்க. டே என்னடா பண்ணுற மும்மா, அதை வந்து ஜஸ்ட் பேசலான்ட்டு, பேசுறதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம், போடா போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா துரத்தி விட்டுருவாங்க. சரி, சின்ன அந்த டைம்லேயும் அவர் வந்து பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சி இருந்திருக்காது. நெக்ஸ்ட் டேவும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்து லைக் பொண்ணு மாப்பிள்ளை லைக் விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒயன் வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மாப்பிள்ளையும் வந்து வர டைம் ஆகுது. சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அங்கே பார்த்தா ஜின்னு இல்லை, அவர் எஸ்கேப் ஆகியிருந்திருப்பார். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியலை. லைக் நம்ம ஜங்கு கூட ஃபேமிலிக்கா ஜின் வந்து இந்த மாதிரி
மேரேஜ்லேருந்து ஓடிட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஏன் அப்படி இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ஒரு லெட்டர் வச்சுருந்துருப்பார். நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லெட்டர் இருக்கும். அதை வந்து லைக் இப்போ வந்து எப்படி நம்ம ஒயனோட ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஜங்குக்கு வந்து ஜங்குக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் என்ன மாப்பிள்ளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேங்க வந்து கூப்பிட வந்திருப்பாரு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு, டேய் ஜங்குக்கா எங்கடா அண்ணா, அங்கே வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, சீக்கிரமாக அண்ணனை வர சொல்கிறேன், இங்கே பாத்ரூமில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம டேங்க கேட்டுட்ருக்காரு. டே டேங்க என்ன ஜங்குக்கா சொல்கிறா, அது வந்து என்ன சொல்லு. டேய் அண்ணா வந்து ஓடிட்டான்டா. எங்கே ஓடிட்டாரு, வெளியில் ஓடிட்டுருக்காரா? சரி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி நான் போய் கூப்பிட்டு வரேன். டே அது இல்லைடா, மேரேஜ் வேண்டாம், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எழுதி வச்சுட்டு ஓடிட்டான்டா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை காட்டுறாரு. டேங்க்கு ஷாக்கு. டேய் இது எப்படிடா வந்து அண்ணியோட ஃபேமிலி ஏற்றுப்பாங்க, ஐயோ மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும், பொண்ணோட வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்களேடா, என்னடா பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப நேரம் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, அங்கே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. டேய் வேறு வழியே இல்லைடா, நம்ம வந்து இதை சொல்லி எதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒயனோட ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வராங்க. என்ன இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடா இது இப்படி ஆகிருச்சு, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா அழறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, வேறு வழி என்ன பண்ணுறதுன்னே தெரில. டேங் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அழாதீங்க, ஏதாவது வந்து வழி கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக அந்த இது பேசி இருக்குது. ஸோ டேங் வந்து அவங்க கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போது தான் வந்து அவங்க அங்கே இருக்கிற பாட்டிக்கு வந்து ஐடியா வந்து ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். எப்படிம்மா கல்யாணம் நடக்கும், லைக் ஒயனோட அப்பா தான், மாப்பிள்ளை தான் ஓடிட்டாரேம்மா, எப்படிம்மா என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இருடா டேங்கா, சொல்லுங்க பாட்டி, நீ போய் மாப்பிள்ளை ட்ரெஸ் போட்டு வாடா. என்ன பாட்டி? ஆமாண்டா, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாண்டா, நீயும் வந்து அவளுக்கு ஒரு முறை மாதிரி தானே, முறை மாமா மாதிரி தானே, போய் ட்ரெஸ்ஸை போட்டு வா, இப்போதைக்கு வேறு வழி இல்லை, கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கு கிட்ட அவங்க பாட்டி சொல்கிறாங்க. மா இதெல்லாம் சரி வராதுமா, வேண்டாம்மா, டேய் சும்மாடுறா, நான் யோசித்து தான் பேசுகிறேன், இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு வழி தான் இருக்குது, வேறு வழி இல்லை. டேங்க தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல, உன் தங்கச்சி பையன் தானடா, அப்புறம் என்னடா, எல்லாம் சரியாயிடும், நம்ம பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாமே இதில் தான் இருக்குது, உனக்கே தெரியும் கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிலமை நமக்கு வேண்டாம், டேங்கா நீ போடா, போய் வந்து ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேங்க்கும் வேறு வழியே தெரியலை அவங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மாப்பிள்ளை மாதிரியே ரெடி ஆகிட்டு தான் வராரு. வந்து ஒயன் பக்கத்தில் உட்கார்றாரு. ஒயன் வந்து திரும்பி பார்க்கவில்லை. சரி எப்படியும் ஜின்னு தான் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அளவுக்கு வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இப்போ வந்து தாலியும் கட்டியாச்சு, கட்டிடுறாரு. அந்த டைமில் தான் வந்து ஒயன் லைக் சின்ன திரும்பி பார்க்குறாரு. லைக் சாரி ஒயன் வந்து திரும்பி பார்க்கும்போது அங்கே டேங் உட்காந்துட்ருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஒயனுக்கு. டேங் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அவர் அப்படியே வந்து ஒரு உறைஞ்சி போன மாதிரி வந்து நம்ம ஒயன் உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க மூஞ்சியில் வந்து ஒரு எமோஷ்னலே இல்லாத மாதிரி, வேறு வழியே இல்லாத மாதிரியான அந்த இது அவங்களுக்கு வந்து ஒயனுக்கு புரியுது. அவங்களும் சரி இப்போதைக்கு எதுவுமே கேட்க வேண்டாம், லேட்டராக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜில் என்னென்னலாம் எல்லாம் நடக்குமோ எல்லாமே வந்து டேங் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா மேரேஜ் எல்லாமே முடிஞ்சு கெஸ்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இப்போ க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் லைக் டேங்கோட பேரண்ட்ஸு, அவங்க ஃபேமிலி, ஒயனோட ஃபேமிலி அண்ட் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி இவங்களாம் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் வந்து நாங்கள் டேங்கை வந்து
இந்த மாதிரி நாங்கள் கேட்டோம் டேங்கும் அவனும் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஒயனுக்கு செம்ம கோபம். ஏன் இப்படி பண்ணீங்க? மேரேஜ் நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அவன் ரொம்ப சின்ன பையன் டேங்க, என்னை விட 10 வயசு சின்ன பையன். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சு? எப்படிப்பா? ஏன்ப்பா மேரேஜ் நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, வேறு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்களும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வேறு வழி தெரியல எங்களை அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒயனோட பாட்டி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. லைக் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஜின்னு ஓடி போனது இதெல்லாமே வந்து இதாகி இருக்கும். ஸோ அவங்க அந்த எமோஷ்னலாக ரொம்ப ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணிட்டு ரொம்ப வந்து டென்ஷனாக தான் எல்லாம் வெளில நின்றுட்டுருக்காங்க. லைக் இப்படியே ஒரு 2 hours ஆகிடுது. அதுக்கப்புறமா தான் டாக்டர்ஸ்லாம் வந்து வெளியில் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிவியரான அட்டாக் தான் வந்திருக்கு. அகெயின் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. ஸோ அவங்கள வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க லைக் எப்படின்னா ஒயனோட அப்பா அம்மா வந்து ஒயன்கிட்ட பேசுகிறாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து வேறு வழி தெரியல, அதனால தான் வந்து சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு தெரியும், அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சோம். இப்போ பாட்டியும் வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த சமயத்தில் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதோ சொன்னால் கண்டிப்பாக பாட்டிக்கு ரொம்ப இதாகிடும். கொஞ்ச நாள் 2 பேருமே இந்த லைஃப்பில் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள், பிடிக்கலை அப்படின்னா நம்ம டிவோர்ஸ் ப்ராசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஒயனோட அப்பா அம்மா டேங்கோட அப்பா அம்மாவும் வந்து லைக் ஒயன்கிட்ட சொல்லுவாங்க. டேங் எதுவுமே பேசலை, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கும் நம்ம டேங் கூட தான் நின்றுட்டுருக்காரு. அப்புறம் இப்போ வந்து நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் வந்து நம்ம ஒயன்கிட்ட பேசுகிறாங்க. எங்களை மன்னிச்சிரு ஒயன், எங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் தப்பு தான், அவன் வந்து மேரேஜ் பண்ணிக்காம தான் லைக் இந்த மாதிரி அவன் லவ் பண்ணுறான்ட்டு எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் வேறு கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போம். இந்த மாதிரி வந்து நடந்திருக்காது, எங்கள் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது, அதுதான் எல்லாமே முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அப்பா கோவமாக அந்த பேசுகிறது அவள் போயிட்டுருக்கு. இப்போ கோவமாக பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக் டேங் கூடவே தான் இருக்கார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ரூம்லாம் ரெடி பண்ணியிருந்துருப்பாங்களே. ஸோ அதை வந்து நைட்டில் இங்கே நீங்கள் 2 பேரும் இருக்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா ஒயனையும் டேங்கையும் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க வீட்டுக்கு. ஒயனும் ஜங்குக்கு தான் வந்து அவரை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, லைக் ஒயனை டேங்க. அண்ட் வந்து லைக் டேங்கோட அப்பா அம்மா ஒயனோட அப்பா அம்மா வந்து சரி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க. வீட்டுக்கு போய்ட்டு லைக் ஃபஸ்ட் நைட் செட்டப் எல்லாமே வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்திருப்பாங்களே. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி டேங் ரூமில் தான் இருக்கார். ஒயனையும் வந்து அந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சிட்டு அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. டேங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வந்து ஒரு ஒயனுக்கு இன்னமும் கோபம் போகலை, கோபமாக தான் இருக்காங்க. அண்ணி போதும் டேங், தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே பேசாத, நான் செம்ம கோவமாக இருக்கேன். நான் எதாவது சொல்லிட போகிறேன், அப்புறம் நான் சொன்னதுக்கு நான் தான் வருத்தப்படுவேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத டேங். இல்லை அண்ணி, எனக்கு மாமா அப்படி அவ்வளோ கெஞ்சி கேட்டபோது எனக்கு வந்து அதை மறுக்க முடியலை. அத்தையும் வந்து அவ்வளோ இதாக கேட்டாங்க, எனக்கால் மறுக்க முடியல அண்ணி, அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். டேங் இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிச்சு. 6 monthsக்கு அப்புறமா டிவோர்ஸ்க்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துடுறாங்க. டிவோர்ஸா? என்ன நீ சொல்கிறீங்க? அப்போது டேங் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துரு அப்படின்னு வந்து டேங்குக்கிட்ட அவங்க சொல்லிட்டு அவங்க படுத்துடுறாங்க. டேங்கு வந்து
அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் வந்து எனக்கு ஜங்குக்கும் ஜிமினுக்கும் கான்ஃபரன்ஸ் போட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்காங்க. நாளைக்கு காலேஜுக்கு வாடா, நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. டயாங்கோ வந்து அவரும் வந்து லைக் ஒயன் கூடவே பெட்டில் படுத்துக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒயன் தான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க. என்னடா இது ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டயாங் தான் ஹக் பண்ணிட்டு லைக் ரொம்ப க்யூட்டாக வந்து படுத்துட்ருக்காரு. ஒயனோட செஸ்ட்டு மேலே தான் டேயாங்கோட ஹெட்டு இருக்குது. அந்த மாதிரி லைக் அவர் படுத்துட்ருக்காரு. ஒயனுக்கா ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஷாக் ஆனதும் ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது. லைக் டேயாங் திடீர்னு இந்த மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அப்படி பண்ணுறது லைக் டேயாங்கை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிற பழக்கம் இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பார்க்கும்போது ஒயனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக வந்து படுத்துட்ருக்காரு. ஒயனும் வந்து அப்படி டேயாங்கோட ஹேண்ட்ஸை கொஞ்சமாக ஸ்லோவாக எடுத்து விட்டு அவர் வந்து அங்கேருந்து அவங்க ரெடி ஆகிறதுக்கு போயிடுறாங்க. டேங் தூங்கிட்டு தான் இருக்கார். ஸோ ஒயன் வந்து ரெடி ஆகிட்டு அவர் கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் வருது நம்ம டேயாங்க்கு. ஹலோ யார்? டேய் நான் தான்டா உன் பேரா? டேய் ஜங்குக் பேசுகிறேன்டா. என்னடா சொல்கிறா? டேய் காலேஜுக்கு வாடா, என்னடா பண்ணிருக்க? காலேஜுக்கு இப்போ எதுக்குடா வரணும்? 7 மணிக்கு என்னடா காலேஜு? 7 மணிக்கா? டே எருமை 8:30 மணி ஆச்சுடா, வந்து தொலைடா. எது 8:30 மணி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வேகமாக வந்து கீழே ஓடுறாரு. ஒரு பேக்கை எடுத்துகிட்டு, அண்ணி என்ன இன்னும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க, என்ன காலேஜில் ட்ராப் பண்ணுங்க. அவங்க எப்பயுமே போகிற இதில் வந்து அவர் வந்து சொல்லிடுறாரு லைக் மேரேஜ் ஆயிடுச்சு, அவள் வந்து அவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக அவருக்கு வந்து மறந்து போச்சு. அண்ணி சீக்கிரமாக வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. லைக் டேயாங்கோட அம்மா தான் மடையிலே அடிக்கிறாங்க. அம்மா எதுக்கும்மா அடிக்கிற? காலேஜுக்கு டைம் ஆச்சுமா. அண்ணி வா அண்ணி, என்ன நீ நின்றுட்டே இருக்க? டே அப்போ உன் அண்ணி இல்லைடா, உன் பொண்டாட்டிடா அப்படின்ட்டு சொல்லும்போது அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அட்டா ஆமாம்ல, கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ட்டு. அது சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு அவர் அங்கேருந்து ஓய்டாரு. இருக்கு என்ன சொல்கிறது அப்படின்ட்டே சொல்லலை, தெரியலை. ஸோ அவர் வந்து வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு. எவ்வா என்னடா இது, சை அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவ இப்போ என் பொண்டாட்டி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலேஜுக்கும் போயிடுறாரு. ஏன்டா இவ்வளோ லேட்டு? டே சாரிடா, நான் தூங்கிட்டேன்டா. ஓஹோ, அப்போ நைட்டு சிறப்பான சம்பவம் போல் நடந்திருக்கு போலையே, அதுதான் லேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டீஸ் பண்ணுறாரு. ஒரு எத்து விடுறாரு நம்ம டேயாங்க ஜிம்மினை. டே கோழி குஞ்சு வாயை மூடிட்டு இருந்து கூட, நான் ஆல்ரெடி வந்து என்ன என் லைஃப்பில் நடக்குதுன்னு நான் தெரியாமல் இருக்கேன், இதில் நீ வேற வந்து மேற்கொண்டு என்னை எரிச்சல் படுத்தாதடா. ஏன்டா அப்போ எதுவுமே நடக்கலையா? டே மயிறு மாதிரி பேசாதீங்கடா, கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதாடா? இதில் ஃபஸ்ட் நைட்டில் வந்ததான் ரொம்ப முக்கியமாடா, ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி டென்ஷன் ஆகாத, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தாண்டா இருக்கும், மேரேஜ் இப்போ தானே இருக்குது, உன்னோட சுச்சுவேஷன் எங்களுக்கு புரியுது, பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இதை அப்படியே விட்டுடா மச்சான், நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போது நமக்கு எக்ஸாம்ஸும் வரப்போகுது, அதில் மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் போகுது. ஸோ அவரும் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து லைக் வீட்டுக்கு வராரு. நம்ம என்னோட வீட்டுக்கு தான். அவருக்கா போகலாமா வேண்டாமான்ற இதிலே வந்து அவர் வெளில தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உள்ளார வராரு. அங்கே எல்லாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. அவருக்கா ஐயோ எவனையும் பார்த்துடக்கூடாது, டேரெக்டாக நம்ம ஒரு ரூமுக்கு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து டேயாங், அவங்க டேயாங்கோட அம்மா தான் கூப்பிடுறாங்க. சொல்லுமா, வாடா இங்கே. என்னம்மா சொல்லு, வாடா. அவரும் வந்து வராரு. உட்காரு. இல்லை பரவாயில்ல நினைக்கிறேன், உட்கார்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பக்கத்தில் தான் உட்கார வைக்கிறாங்க. ஒயனுக்கா வந்து முறைச்சி தான் பார்க்குறாரு. ஐயோ முறைக்கிறாங்களே. எதுக்குமா கூப்பிட்டீங்க? அதுவாடா, இப்போ தான் உங்கள் 2 பேருக்குமே வந்து
திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் வந்து கல்யாணம் ஆயிருச்சு. இனிமே நீங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி. உங்களுக்கு வந்து நாங்க தனியா வீடு பார்த்துருக்கோம். இனிமே வந்து நீங்க அங்க தான் ஏது அதெல்லாம் முடியாது. நான்லாம் வந்து தனியாலாம் எங்கேயும் போமாட்டேம்மா. இதெல்லாம் ரொம்பவே அநியாயமா இல்லையா உனக்கு? ஏம்மா இப்படி பண்ற? டேய்! நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. இனிமே நீங்க வந்து தனியா தான் இருக்கணும். நாங்க வீடெல்லாம் பார்த்துட்டோம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அங்க ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ஏது என்ன விளையாடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டேங் கத்துறாரு. ஒரே நாள்ல என்ன என்ன எதுவுமே எனக்கு சரியா படல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கல்யாணம் எந்த நிலைமையில நடந்துச்சுன்னு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்காங்க. "டேய் எங்களுக்கு தெரியாதாடா? டேங்கோட அப்பா தான். இருந்தாலும் வந்து உன்னை அவள் நல்லா பார்த்துப்பா. நீயும் அவளை வந்து பார்த்துப்பேன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த மேரேஜுக்கு ஏன் நீங்கள் 2 பேருமே ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ரொம்பவே வந்து கன்வின்ஸ் பண்ணி 2 பேரையுமே வந்து லைக் தனியாக வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து 2 பேருமே பேசலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே தான் போகுது. அண்ட் ஒரு சண்டே லைக் 1 மந்த் இந்த மாதிரியே போகிறது. லைக் வந்து ஒரு சண்டே. ஸோ டேங்கோட எக்ஸாம்ஸும் போகிறதுனால அவங்க வந்து மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அவருக்கு எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சு இப்போ அவர் லீவில் வீட்டில் தான் இருக்கார். ஆஸ் யூஷுவல் ஒயன் வந்து ஒர்க் போகிறது வர்றது அப்படின்ற இது எல்லாமே வந்து குக் பண்ணுறது வீடு இது எல்லாமே வந்து 2 பேருமே ஷேர் பண்ணி தான் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தான் சண்டே தான் வந்து இப்போது 2 பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. 2 பேருமே வந்து என்ன பண்ணுறது, சரி இப்படியே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து டேயாங் கிட்ட தான் பேச போகிறாங்க. டேயாங் சொல்லுங்க நீ. டேய் நான் இப்போ உன் அண்ணி இல்லைடா. சாரி அண்ணி. அது ஒரு பழக்க தோஷம் ஆயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து ஒன்று அப்படி தானே கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஸோ இப்போ திடீர்னு அதை வந்து மாற்றிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட பேசணும் டேயாங். சொல்லுங்கள் நீ. டேய் சாரி சொல்லுங்கள். அப்போ நான் எப்படி தான் கூப்பிடுறது? பேர் சொல்லியே கூப்பிடு. நான் ட்ரை பண்ணுறேன். திடீர்னு உங்களுக்கு எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு தெரில. அதை வந்து நீ எப்படி பண்ணுவியோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்கள். நம்ம மேரேஜு எந்த நிலமையில நடந்துச்சுன்றது உனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம். நம்ம வீட்லேயும் வந்து இந்த மேரேஜ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்க சொல்லி நிறையா வந்து டெய்லியும் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் மட்டும் நான் இந்த முடிவெடுக்கல. நம்ம வந்து லைக் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேங்கிட்ட நம்ம ஒயன் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் இருந்தாலும் அண்ணி 2 பேருக்குமே வந்து வயசு வித்தியாசம் தெரியும். எனக்கு தெரியும் வயசு வித்தியாசம் அதிகம்தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து நம்ம ஒயன் டேயாங் கிட்ட கேட்குறாங்க. லைக் இது வரைக்குமே டேயாங் வந்து ரொம்பவே க்யூட்டாக இன்னசென்ட்டான ஒரு சைடை தான் நம்ம ஒயன் பார்த்துருக்காங்க. ஸோ வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனான டேயாங்கை வந்து நம்ம ஒயன் பார்க்க போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம இனிமேல் இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எனக்கு தெரியும் நீ உன் இமேஜினேஷனில் ஒரு பொண்ணை நீ திங்க் பண்ணி வச்சுருந்துருப்ப. லைக் இந்த மாதிரி இருந்தா அப்படி உனக்கு அப்படின்னு இருந்திருக்கும். அந்த மாதிரி நான் இருப்பேனா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டேயாங்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்ருப்பாங்க. டேயாங்க வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பார். அதே தான் நானும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த டைமில் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம இந்த மேரேஜை வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க 2 பேருமே வந்து முடிவெடுத்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இனிமேட்டு வந்து நம்ம மேரேஜ் லைஃப் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. ஒயனும் வந்து லைக் இது வரைக்கும் அவங்க வந்து சாரீ கட்டினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒயன் சாரீ கட்டுறாங்க.
இப்போ நம்ம ஒயன் வந்து கிச்சனில் தான் வந்து இருக்காங்க, லைக் குக் பண்ணிட்டுருக்காங்க. டேங்கு ரொம்ப வந்து என்னடா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்படாக எந்திரிச்சு அவரும் பார்க்குறாரு. ஓ டைம் ஆச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வராரு. கீழே வந்து வந்து பார்த்தா கிச்சன்லேருந்து சூப்பரான அந்த அந்த குக்கிங் ஸ்மெல் வருது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து 2 பேருமே மாற்றி மாற்றி குக்கிங்க்கு வந்து போட்டுக்குவாங்க. ஸோ ஒயன் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. டேங்க் பார்க்குறாரு. லைக் ஒயனை சாரியில் பார்த்ததுமே வந்து டேங்க் ஒரு மாதிரி ஆகுது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. டேங்க் போகிறாரு. இது வரைக்கும் இன்னசென்ட்டாக க்யூட்டாக இருந்த நம்ம டேங்கு இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூடு சேஞ்ச் ஆகுது. ஒயன் பக்கத்தில் தான் போகிறாரு. ஒயன் பக்கத்தில் போய் அந்த ஹிப்லாம் நல்லா ரிவீல் ஆகுதுல்ல, நம்ம ஒயனோட ஹிப்பை தான் வந்து அப்படியே பிடிச்சி லைட்டாக அமுக்குறாரு. ஒயனுக்கா ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிடுறாங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி அவருக்கு திரும்பி பார்த்தா நம்ம டேங்கு ஃபேஸ் பக்கத்தில் இருக்க. அவர் அப்படியே வந்து லைக் பதறி போய் இப்படி பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போய் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி டேங்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு தெரியுது. அந்த டேங் இது வரைக்கும் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டேங் நீ தானாடா, நான் பயந்துட்டேன்டா, ஏன்டா இப்படி பயமுறுத்துற, இனிமேல் எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நம்ம ஒயன் கிட்ட வராங்க. லைக் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இப்போ எதுக்கு கிட்டத்தில் வர, தூரமாப்போ, முடியாது, நீ தானே நேற்று சொன்ன ப்ராப்பர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஸ்டார்ட் பண்ணலாம் லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்டாக என்னோடய டியூட்டிஸை நான் பண்ண வேண்டாமா பொண்டாட்டி அப்படின்னு வரும். அந்த டீப் வாய்ஸில் பேசும்போது ஒயனுக்கு அப்படி கல் பண்ணுறாங்க. என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, முதல்ல தள்ளு, முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லைக் கிச்சன்லேயே அந்த அந்த அங்கேயே வந்து நம்ம ஒயனை லாக் பண்ணிடுற நம்ம டேங்கு என்ன பண்ணுற, தள்ளு, முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வராரு. அப்படியே லைக் கிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் ஒரு டொங்குன்னு ஒரு பெல்லு. யாருடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. உடனே வந்து டேங்கை தள்ளி விட்டு ஒயன் வந்து போயிடுறாங்க. ச்சே, மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு அவரும் வந்து பின்னாடியே போகிறாரு. போய் பார்த்தா நம்ம சின்னு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு ஒயனுக்கு. அது மட்டும் ஷாக்கோட அடுத்து கோவமும் கூட. ஹாய் ஒயன், அவங்க பக்கத்தில் அந்த பொண்ணும் நின்றுட்டுருக்கு. என்ன யார் வந்திருக்கா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா டேங் நின்றுட்டுருக்காரு. சின்னுக்கு செம ஷாக்கு, என்னடா டேங் நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா நீங்கள் உள்ளே வாங்கண்ணா அப்படின்ற வந்து உள்ளார உட்காந்துருக்கேன். ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்படி பண்ணீங்க, நீங்கள் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தா அப்படியே சொல்லியிருந்துருக்கலாம்ல, ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. சொல்லியிருக்கலாம் தான், பட் ஆனால் எனக்கு வந்து எப்படி ஏதோ எல்லாம் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிருவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இவளை ரொம்பவே லவ் பண்ணேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு இருந்தேன். பட் ஆனால் வீட்டில் அவள் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் எப்படியாவது வந்து எதாவது பண்ணி நிறுத்திடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அது நடக்கலை. உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்டு போகலான்னு வந்தேன், என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 4 பேருமே இந்த மாதிரிலாம் பேசிட்டு கொஞ்சம் அப்படியே அதுக்கப்புறமா அவங்களும் வந்து இங்கேருந்து நம்ம ஜின்னு அவரோட ஒய்ஃபும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் குக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே போகிற, குக் பண்ண தான், வேற எங்கே, அதுதான் டைம் ஆயிடுச்சுல, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக வெளியில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறாரு. ஏன்டா, நான் தான் குக் பண்ணுறேன், வேண்டாம் இங்கேயே உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட கையை பிடிச்சி இழுத்து லேப்பில் தான் உட்காந்து வச்சுக்கிறாரு. டேங் என்ன பண்ணுற விடு அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிட்டே இருக்காங்க. டேங் என்ன பண்ணுறாரு, லைக் லேப்பில் தானே நம்ம ஒயன் உட்காந்துட்டு நெளிஞ்சிட்டே இருக்காங்க. லைக் ஒயனோட இப்போ தான் வந்து இன்னமும் நல்லா க்ரிப் பண்ணுறாரு. நெளியாதடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிற நீ, விட்டு டேங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெளிஞ்சிட்டே இருக்காங்க. டேங்க் ரொம்பவே வந்து ஹார்டாகுது.
அப்படியே வந்து டேங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஒயனோட அந்த நெக்கு கிட்டனா ஒரு ஃபேஸ் இருக்குது, அப்படியே கடிக்கிறாரு ரஃப்பாக. கடிக்காதடா, நான் தான் நெளியாதன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன்டி நெளிஞ்சிட்டே இருக்க, பாரு அவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்ட்டு சொல்லும்போதும் ஒயனுக்கு வந்து லைக் அவங்க மேலே தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, விட்டு முடியாது, எனக்கு இப்போவே நீ வேணும். டேங்க் என்ன பேசுகிற நீ, அதான் நீயே நேற்று சொல்லிட்டல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹஸ்பண்டாக ஒய்ஃப் கூட நான் எப்படி இருக்கமோ இனிமேல் அப்படி தாண்டி இருப்பேன். எப்போ ஒன்று சேரீயில் பார்த்தோன்னா அப்போவே விழுந்துட்டேன்டி, என்னால் முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து நம்ம ஒயனை கோச்லேயே வந்து பின் பண்ணிட்டு செம்ம ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஒயன் தள்ளுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் டேங் வந்து நம்ம ஒயனோட ஹேண்ட்ஸ் அப்படியே பின் பண்ணிட்டு ரஃப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஒயனாலேயே வந்து அந்த கிஸ் அவ்வளோ வந்து ஒரு ரஃப்பாக போகிறதுனால அவங்களுக்கும் வந்து அப்படியே அந்த சேஞ்ச் ஆகுது. அவங்களும் கிஸ் பேக் பண்ணுறாங்க. அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட்டாக ரஃப்பாக ஆனால் ஒரு பேஷனேட்டான கிஸ் போகுது. அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்துக்கு ட்ராவல் ஆகிடுது. கடிச்சு வைக்கிறாரு. ஒயனுக்கு ரொம்பவே வந்து மூடாக ஏறுது. கடிக்காதுடா, என்னால் முடியலடி, செம்மையாக இருக்குது தெரியுமா இந்த ரெட்டு சாரியிலப்பா, எப்படி இருக்க தெரியுமா, அப்படியே ஒன்று அப்படியே சாப்பிட்றலான்ட்டு இருக்குடி, அப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரியை அப்படியே விலக்கி விடுறாரு. ஒயனோட செஸ்ட் அப்படியே தெரியுது. என்னடி இது சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு நான் பார்த்தா சின்னதாக வச்சுருக்கேன். சி வாயை மூடுற, என்னடா இப்படிலாம் பேசுகிற, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஒயன் சொல்லிகிட்ருக்காங்க. என்னோட ஒரு வெர்ஷனை தான் நீ பார்த்துருப்ப, ஆனால் இன்னொரு வெர்ஷனை இனிமேல் நீ பார்ப்ப, டெய்லியும் பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செஸ்ட்லேயே வந்து அப்படியே கிஸ் பண்ணிட்டு அப்படியே கடிக்கிறாரு. அடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் டேங்கோட ஹேரை தான் அப்படியே பிடிச்சி கிரிப் பண்ணுறாங்க. டேங்க்கு இன்னமும் வந்து ஒரு ஹைப்பை குடிக்குது. அவர் அப்படியே வந்து ஒயனோட ப்ளவுஸு எல்லாம் இன்னர்ஸு மொத்தமாக கழட்டி தூக்கி போட்டுறாங்க. இப்போ வந்து மேலே ஃபுல்லும் நேகடாக தான் இருக்குது. ஒயனை அப்படியே கையை வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. வேண்டாண்டா, சும்மாறா, முடியாது, இதுக்கப்புறம் தான் சும்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாராவது வந்துட போகிறாங்கடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. யாரும் வரமாட்டாங்க. ஜென்னு போகும்போதே கதவெல்லாம் மூடி லாக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ எவன் வந்தாலும் இனிமேல் எனக்கு கவலையே இல்லை, பில் வச்சுட்டு வெளியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஹேண்ட்ஸ் அப்படியே வந்து பிரித்து விட்டுட்டு செம்மையாக வந்து ஒயனோட செஸ்ட்டில் ப்ளே பண்ணுறாங்க. ஒயனா டேங் பேரை சொல்லிட்டு மோன் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம ஒயனு. டேங்க்கு இன்னமும் ஹைப் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒயனோட ஸ்டொமக்கிலலாம் போய் கிஸ் பண்ணி கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒயனுக்கு அப்படியே தூண்டுறாங்க. ஒயனோட ஆசையும் அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. அப்படியே அந்த அவரோட ட்ரெஸ்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு அந்த சோஃபாலேயே தரமாக வந்து நம்ம டேங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து உள்ளார போகும்போது நம்ம ஒயனுக்கு செம்ம பெயினாக இருக்குது. வலிக்குதுடா, ஃபர்ஸ்ட் டைமில் அப்படி தாண்டி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி தான் இருக்கும் அண்ணி. அண்ணின்னு சொல்லாதடா, எனக்கு அண்ணின்னு சொல்லியே பழக்கமாயிருச்சு, திடீர்னுலாம் அந்த மாதிரி மாற்ற முடியாது. அண்ணி கூட பண்ணும்போது செம்மையாக இருக்குது, அதுவும் ஒரு தனி கிக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அண்ணின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கார். வந்து பொண்டாட்டின்ற இதே அவருக்கு வரமாட்டேங்குது. லைக் அண்ணின்ட்டு இவ்வளோ வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்கார். ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து பண்ணும்போது அண்ணின்னு தான் சொல்கிறாரு. ப்ளீஸ் அண்ணின்னு சொல்லாதடா, எனக்கு வேறு மாதிரியா அது தோணுதுடா. தோணுட்டும், எனக்கு கவலையில் செம்மையாக இருக்குது தெரியுமாப்பா, என்ன ஃபீல் கொடுக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு செம்மையாக ஃபாஸ்ட்டாக ரஃப்பாக பண்ணுறக்காட்டி ஸ்லோவாக பண்ணுற. வலிக்குது வலிக்குது டயாங், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி, கொஞ்சம் நேரம் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் தெரியுமா, செம்ம ப்ளஷராக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாட்டாக வந்து அங்கேயே ஒரு மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. அண்ட் இதுதான் வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜு இன்னசென்ட் மாமா வந்து ஹாட் மாமாவாக சேஞ்ச் ஆனது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க அண்ட் லைக்ஸும் போடுங்க. அண்ட் இதோட போனஸ் பாட்டு வேணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து போலீஸா இல்லை பொறுக்கியா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எஃப்எஃப்பாக வேணுமா இல்லை வந்து போனஸ் மட்டும் போதுமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. வந்து கியூட்டி பாய்ஸ் இனிமேல் வந்து நான் கியூட்டி பாய்ஸ்னு சொல்ல போகிறது கிடையாது. லைக் வந்து நம்ம சேனல் நேமும் சேஞ்ச் பண்ணதுனால வந்து ஃபிக்கீஸ் அப்படின்ட்டு கூப்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த நேம் ஓகேவா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சூப்பரான இந்த சேனலில் இனிமேல் வந்து ஒரு ஹாட்டான ஒன் ஷாட்ஸு இல்லை எஃப்எஃப்ஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்டை நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பேன்டா ஃபிஸிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.